வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம டெஃபினட்டா கன்சிடர் பண்ணோம்னா, அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கு மேல இருக்கும், 2000 5000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா தான் நம்ம அதில் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிலோ 500 ரூபீஸுக்கு கீழே நிப்டி 50ல இருக்கிற குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல இருக்கிற விப்ரோ ஸ்டாக்ஸ், டாடா ஸ்டீல், ஐடிசி ஸ்டாக்கை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் ஆட் ஆக போகுது. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் growth ஓரியன்டா பேங்கா இருக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்டாக்கை பத்தி டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 500 ரூபீஸுக்கு கீழே இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியான ஃபண்டமெண்டலான கம்பெனிஸா இருக்கு. லாங் டேர்ம்ல ஒரு எக்ஸலண்டான வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நல்ல பிளக்சுவேஷன் தான் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஐபிஎல் வந்து ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ணதுல இருந்து, வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ணதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ சினிமாஸ் வந்து எக்ஸலண்டா வந்து growth பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னி கூட ஒரு மெர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டிமெர்ஜ் ஆகுன்ற மாதிரி நியூஸஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 270 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீலிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து 210 ரூபா வரைக்கும் போச்சு. அந்த டைம்ல வந்து 180 to 210 கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 210 அந்த லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்வயர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒவ்வொரு லெவல் பை லெவலா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுத்து 400 வரைக்கும் போச்சு. இப்ப மார்க்கெட் கரெக்ஷன்ல வந்து 300 சம்திங்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் பினான்சியல் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பஜாஜ் குரூப் தான் மெயின் குரூப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்துருது. ஸோ நான் பேங்கிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் மாறிட்டு வருது. இவங்களோட பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆச்சு. ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் இதோட growth வந்து எக்ஸலண்டா இருக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் டிமெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் கிளியரான பிளானிங் இல்லாம தான் இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஒர்க் மாடல் வந்து டிஃபைன் பண்ணாம இருந்துச்சு. வெறும் வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இப்பதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஜியோ பினான்சியல் சர்வீசஸோட ஒர்க்கிங் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. இப்பதான் ரீசென்ட் டைமா வந்து பிளாக் ராக் டைஅப் ஆகட்டும், இன்சூரன்ஸ் பிசினஸ் ஆகட்டும், லோன் பிசினஸ் ஆகட்டும் எல்லாமே என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நிப்டி 50ல ஆட் ஆக போகுது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு அடிஷனல் பாயிண்டா தான் அமைய போகுது. ஏன்னா நிப்டி 50ல ஆட் ஆகிறப்ப இதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா அலையன்ஸ் கூட டைப் போட்டு இவங்க வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ்லயும் ஃபுல் ஃபிளெக்சிடா இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்கிறதுனால ரிலையன்ஸோட டார்கெட்டை வந்து இன்னும் 30% மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்பதான் ரீசென்ட் டைம்ல போனஸ் கொடுத்து முடிச்சாங்க. அப்ப 1200 சம்திங்ல ட்ரேட் ஆச்சு. ஸோ இன்னும் 30% மேல அப்சைடு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஸ்டாக் கிரியேட் பண்ணத்தான் போகுது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஜியோ வந்து லிஸ்ட் ஆக போகுது. அப்படி ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3வது கம்பெனியா வந்து முகேஷ் அம்பானியத்தோட இருக்க போது. ஆல்ரெடி 2 கம்பெனியுமே பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல வந்துருச்சு. ஜியோவும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல கொண்டு வந்துருவாங்க. அப்படி வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ், அதாவது அம்பானி, முகேஷ் அம்பானியோட குரூப்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜியோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணுங்க. 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன் கொடுத்தா அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கெயின் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லார்ஜ் கேப் பேங்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வகையில HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டாக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிப்டி 50ல டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹோல்டிங்ஸ் இருக்கு. நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல ஒரு ஹோல்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேங்கை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் முக்கியமான பேங்கை நம்ம கன்சிடர் பண்ணோம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நல்ல ஃபியூச்சர்
ஃபியூச்சர் growth இருக்கு. இப்பதான் ரீசன்ட் டைம்ல வந்து IDFC லிமிடெட் கூட IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து மெர்ஜர் ஆச்சு. இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு ரிட்டர்னை கொடுக்கல. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இது HDFC பேங்க், ICICI பேங்க் என்ன PE-ல ட்ரேட் ஆகுதோ சோ அதோட ஃபியூச்சர் growth ஈக்குவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகுது. ஏன்னா இதுக்கு எக்ஸலென்ட்டான ஃபியூச்சர் growth இருக்குங்கிறதுனால மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹை லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரீட்டைல்ல வந்து இப்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கூடிய பேங்க்கும் வந்து எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போதைக்கு இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் செல்லிங் பிரஷர் இருக்கு. இப்ப ரீசன்ட் டைம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு மைக்ரோ பைனான்ஸ்ல வந்து RBI-யோட சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனால இந்த ஸ்டாக் கூட கொஞ்சம் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ரிசர்வ் ஜாஸ்தி பண்ணதுனாலதான் அப்படிங்கறது சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் வந்து ஓரளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 100 ரூபீஸ்ல இருந்த ஸ்டாக் வந்து இப்ப 60+ ட்ரேட் ஆகுது. சோ இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் தான். இதையும் நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நம்ம வந்து டெஃபினட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா FMCG-யை பொறுத்த வரைக்கும் ITC வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. அதே மாதிரி IT ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ கம்பெனி வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. ITC-யை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ITC-ல இருந்து ITC ஹோட்டல் வந்து டீமர்ஜ் ஆக போகுது. விப்ரோ ஸ்டாக் வந்து இப்பதான் ரீசெண்டா 1:1 ரேஷியோல வந்து போனஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. IT செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸலென்ட்டான growth இருக்கு. 2030ல வந்து நம்மளோட IT இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக்கல் growth ஸ்ட்ராங் ஆகிறப்ப IT இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. IT ஸ்டாக்ல வந்து விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து ரெகுலரா வந்து பைபேக் கொடுக்கறதாகட்டும், அதே மாதிரி போனஸ் கொடுக்கறதாகட்டும், டிவிடெண்ட் கொடுக்கறதாகட்டும் எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு முன்னாடி 380, 360 அந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்பயே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய மல்டி பக்கெட் ஸ்டாக்கா தான் அமைஞ்சு 10,000 ரூபாய் போட்டிருந்தா கூட ஒரு 1000 கோடிக்கு மேல இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய ஹிஸ்டரியா இருந்தாலும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து போனஸ் இஷ்யூ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலனா கூட லாஸ்ட் 15 இயர்ஸ்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கூட இப்ப 5 lakhsக்கு மேல இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். ஸோ விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல வந்து ரிட்டர்னை கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸலென்ட்டா வந்து ஒரு growth கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதர் IT கம்பெனி இப்போ இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, LTI, மைண்ட்ரி, TCS, HCL இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப விப்ரோ ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் வைஸும் சரி, போனஸ் கொடுக்கறதுலயும் சரி, டிவிடெண்ட் கொடுக்கறதுல, பைபேக் இது எல்லாமே வந்து இவங்க எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. IT கம்பெனிலேயே வந்து ஜாஸ்தி போனஸ் கொடுத்த கம்பெனி அப்படின்னா விப்ரோ கம்பெனியா தான் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அபவுட் 10 இயர்ஸ்க்கு மேல ஹோல்ட் பண்ற அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் FMCG செக்டர் வந்து ஒரு முக்கியமான செக்டர் இருக்கு. எப்பயுமே வந்து நம்ம லாங் டேர்ம்ல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 3 செக்டரை வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவோம். பேங்கிங் செக்டர், அதே மாதிரி FMCG, ஃபார்மா செக்டர் இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சரி, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி FMCGல ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னா ITC கம்பெனியா இருக்கு. ITCயை பொறுத்த வரைக்கும் இது பியூரா FMCG கம்பெனியா இல்ல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த கம்பெனி வந்து FMCG கம்பெனியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ITCல இருந்து இது தனியா டீலிஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு டொபாக்கோ பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இது இல்லாமல் இவங்க அதர் பிஸ்னஸ்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதர் பிஸ்னஸ்னு போகிறப்ப இவங்களுக்கு வந்து காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராஃபிட் வந்து ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ப்ராடக்டை வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்பர் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறப்ப ரொம்ப காம்படிஷன் இருக்குது. ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டோட பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இதோட பேரண்ட் கம்பெனியோட செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, அது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆகிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்க வந்து ஐடிசியிலிருந்து
இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டீமர்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் growth கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நியூஸ் வந்தது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து 6 trillion மார்க்கெட் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பேட் வந்து அவங்கள பேரண்ட் கம்பெனியில் நிறைய லோன் இருக்கிறதுனால இந்த கம்பெனியை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா 400 லெவலுக்கு போச்சு. அந்த டைமில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கூடிய சீக்கிரம் ஐடிசியிலிருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டீமர்ஜ் ஆகும். அப்படி ஆகிறப்ப வந்து ஆல்ரெடி பேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிசி ஹோட்டலில் வந்து எங்களோட 15% ஸ்டேக்கு நாங்கள் செல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அதர் பிஸ்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் இருக்குது, அப்பரல்ஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, பேக்கேஜிங் இருக்குது, அக்ரி பிஸ்னஸ் இருக்குது, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் இருக்குது, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூடிய சீக்கிரம் டீமர்ஜ் நடக்க போகுது. ஐடி பிஸ்னஸ் இருக்குது, சிகரெட் பிஸ்னஸ் இருக்குது. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க 40% வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுக்குவாங்க. ரிமைனிங் இருக்கிற 60% தான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால 10:1 ரேஷியோவில் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையுமே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து 2024 எண்டுக்குள்ள கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஐடிசி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஐடிசி ஹோட்டலோட ஷேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து இன்னும் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளிக் செக்டர்ல ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னா டாடா ஸ்டீல சொல்லலாம். எப்போ வந்து நம்மளோட இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஒரு குரோத்தை கொடுக்குதோ, வேர்ல்டு எக்கனாமி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அப்பெல்லாம் வந்து இந்த சைக்கிளிக் ஸ்டாக்ஸ் அதாவது டாடா ஸ்டீல் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுத்துரும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது 2-3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் கண்டினியூவாக அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்கிறப்ப இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து லாஸ் பண்ண ரிட்டர்ன் அப்படியே எடுத்து கொடுத்துரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்சிடரி கம்பெனியாக இருக்கிற நம்பர் ஆஃப் கம்பெனிஸை வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணப்போதுக்கு உண்டான ரேஷியோவில் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எஃப் இருந்துச்சு, டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் இருந்துச்சு, டின்பிளேட் இருந்து, டாடா மெட்டாலிக் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. அன்லிஸ்டட் கம்பெனி அப்படின்னா ஐஎஸ்டபிள்யூபி இருந்துச்சு, டாடா ஸ்டீல் மைனிங் இருந்துச்சு, எஸ்என்டி மைனிங் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து டாடா ஸ்டீலை கீழே கொண்டு வர்ற மாதிரி சொன்னாங்க. ரிமைனிங் எல்லா கம்பெனி அதாவது டிஆர்எஃப் தவிர ரிமைனிங் எல்லா கம்பெனியுமே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. டிஆர்எஃப் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணதுனால லாஸ்ட் டைம்ல வந்து இந்த டிஆர்எஃப் வந்து மெர்ஜ் பண்ணாம அப்படியே இண்டிபெண்டாவே ஒர்க் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிசினஸையும் வந்து இவங்க கடன் எல்லாம் குறைக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படி பண்றப்ப கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனி வந்து இதுக்கு இருக்கிற கடன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இமீடியட்டா நடந்துடாது. எபோவ் 10 இயர்ஸ்க்கு மேல இந்த மாதிரி ஒரு லாங் ரன் கொடுத்து அப்படின்னா டாடா ஸ்டீலும் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிஃபரெண்ட் செக்டர்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா ஒரு லாங் பீரியட்ல வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.